கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூட்ட நெரிசலால் ஓடும் அரசு பேருந்து படிக்கட்டில் இருந்து தவறி விழுந்த பெண் படுகாயமடைந்தார். விபத்து குறித்த பதற வைக்கும் சிசிடிவி காட்சி பதிவுகளும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தக்கலை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள சரல்விளை பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் செல்லத்தங்கம் பத்மநாபபுரம் அரண்மனை பகுதியில் உள்ள பொம்மை கடையில் விற்பனையாளராக வேலை பார்த்து வருகிறார். வழக்கம் போல் காலை வேலைக்கு சென்ற அவர் மாலை வீடு திரும்புவதற்காக பத்மநாபபுரம் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து திருப்பரப்பு செல்லும் அரசு பேருந்தில் ஏறியுள்ளார். பேருந்தில் கூட்ட நெரிசலால் படிக்கட்டில் பயணம் செய்த செல்லத்தங்கம் பேருந்தானது சாலையின் வளைவான பகுதியில் வேகமாக செல்லும்போது நிலைத்தடுமாறி தவறி சாலையில் விழுந்துள்ளார். அதிர்ஷ்டவசமாக சாலையில் வேறு வாகனங்கள் வராததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் படுகாயமடைந்த செல்லத்தங்கத்தை சக பயணிகள் மீட்டு சிகிச்சைக்காக தக்கலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து தக்கலை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இளம்பெண் செல்லத்தங்கம் பேருந்தில் இருந்து தவறி விழுந்து விபத்துக்குள்ளாகும் பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.